தொழில் விரிவுபடுத்தும் என்பது யார் தொழில் செய்ய முன்வருகிறார்களோ அவர்களுக்கு தேவையான உதவி அரசு செய்ய தயாராக இருக்கின்றது. இதே புரட்சித் தலைவி அம்மாவோடு 2015ஆம் ஆண்டு முதலாக தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தான் இப்பொழுது படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே போல் 2019 நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசு தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்தி சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். அதுவும் படிப்படியாக அந்த தொழிற்சாலைகளும் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தொழிற்சாலை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட உடனே நடந்துடாது. அதில் பல்வேறு முதற்கட்ட பணிகள் இருக்குது. நிலம் வேணும், அதுக்கு தேவையான முதலீடுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை பெருக்க வேண்டும். இப்படி அதுக்கே 2-3 வருஷம் 2 வருஷம் ஆயிரும். இதையெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த தொழிற்சாலை இயங்க முடியும். சில நேரத்தில் தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதுனால எந்த தொழிலுமே வந்துவிட்டதாக கருதிவிட முடியாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 10 ஆண்டு காலத்தில் 2 முறை தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றிகரமாக தொழில் மூட்டை ஈர்த்தோம். அதனால் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது, தொழிலும் வளர்ந்தது.